ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னுடைய டெய்லி ரொட்டீனை பற்றி தான் போட போகிறேன். இப்போ தான் நான் காலையில் தூங்கி எழுந்தேன். 7:00 ஆகிடுச்சு டைமு. டெய்லி ரொட்டீன் போடுறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். குளித்து முடிச்சுட்டு இந்த சாரீ தான் வியர் பண்ணலான் இருக்கேன். இந்த சாரியில் பார்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பார்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த பார்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீ கட்டிட்டு ரெடி ஆகிட்டு திரும்பவும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஒரு வழியாக சாரீ கட்டி முடிச்சாச்சு. இப்போ மேக்கப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாரீ கட்டி கிளம்பலான்னு ஸ்டார்ட் பண்ண டைமு பாருங்கள். கரண்ட் இல்லை, வீடெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இந்த ஃபேன் காற்று இல்லாமல் எப்படி மேக்கப் போட போகிறேன்னு தெரியல. இப்போ வெளியே வந்து தான் மேக்கப் போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் சாரீ கட்டி ஆஃபீஸ்க்கு கிளம்பி முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் கூட கரண்ட் வரலை. ஸோ ஃபேன் காற்று இல்லாமல் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு மேக்கப் பண்ணி தலை நான் சிவி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஜிமிக்கி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு ஜிமிக்கி போகிறதுக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா இப்போ மணி 10 ஆகிடுச்சு. இப்போ ஆஃபீஸ்லேயே தான். அதனால் இன்னும் ஒரு நாளைக்கு கரண்ட்லாம் இருக்கும்போது ஃபேன்லாம் நல்லா ஓடும்போது ஃப்ரீயாக நல்லா வேறு ஒரு சூப்பரான கலரில் ஒரு சாரீ வியர் பண்ணி வேறு ஒரு விளாக்மா போடுறேன். இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சாரீலாம் கட்டி சும்மா ஆஃபீஸ்க்கு போய் நின்னா அங்கே ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இன்றைக்கி முகரம் பண்டிகையா, அதனால ஆஃபீஸ் லீவு. ஸோ அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வரவே இல்லை. சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் வந்து பாருங்கள், கொஞ்சம் வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கு தேவையான அந்த சிக்கன் பவுடர் இருக்குல்ல, அதை போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு டாஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க சிக்கனில் இந்த மாதிரி சிக்கனை குழம்புக்காக நல்லா வறுத்துருக்கேன். சிக்கன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. உலகத்தில் ரொம்ப கஷ்டமான வேலை இந்த வெங்காயம் அரியிற வேலை தானே. கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. முக்கியமாக கண்ணில் மையெல்லாம் வச்சதுக்கப்புறமா கண்ணில் தண்ணி வந்தால் எல்லா விவசாயம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். அச்சோ மை கலைஞ்சி ஃபேஸெல்லாம் ஆகி ஃபேஸ் அசிங்கமாகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீலிங் எனக்கும் இருக்குது. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, காலையிலேருந்து கரண்ட் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய டெய்லி ரொட்டீன் போடுற அதனாலையா என்னன்னு தெரியல, சும்மா கரண்ட் ஆஃப் பண்ணினே இருக்காங்க. ஆக்சுவலி என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் காளியம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து திருவிழா நடக்குது. ஸோ எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் தேர் போயிட்டுருக்கு. அதனால் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க. காற்றும் இல்லை. சபாஸ். ஆனால் சாரீ கட்டிட்டு சமைக்கிறதுன்றது இன்னும் ரொம்ப கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டிட்டு சமைக்கிறேன். அதுவும் வீடியோக்காக சமைக்கிறேன். இந்த அம்மாங்கெல்லாம் எப்படி தான் சமைச்சாங்களோ தெரில. தே ஆர் வெரி கிரேட். அம்மாங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வெந்துட்டுருக்குல்ல அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் செம்மையாக தோசை தான் சொல்ல ஆட்டணும். தோசை செஞ்சு அந்த சிக்கன் கிரேவிக்கு தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். மிளகாத்தூள், உப்பு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு, தோசை, சிக்கன் 65 சிக்கன் 65 சூப்பராக இருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஊறிச்சுன்னு நினைக்கிறேன் சிக்கன் அந்த மசாலாவோட. இது அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். செகண்ட் டைம் கூட நான் ஃப்ரை பண்ணல. சில பேர் சிக்கன் 65 செய்யும்போது ஃபஸ்ட் டைம் வந்து மேலோட்டமாக ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி போட்டு டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் சிக்கன் உள்ள நல்லா வேகணும். ஆனால் நான் ஒரு தடவை தான் நான் ஃப்ரை பண்ணேன். நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள். அப்படின்னா என்ன தெரியுது, மினிமம் ஒரு 2 hours ஊறிச்சுன்னா நல்லா வெந்துடும். ஒரே ஃப்ரைலே நல்லா வெந்துடும் அப்படின்னு தெரியுது. என்னுடைய டெய்லி ரொட்டீனை காமிக்கிறேன் அப்படின்னு தான் என்னுடைய பிளான். ஆனால் ஆஃபீஸ் திடீர்னு லீவ் ஆகிட்டு கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இது ஒரு குக்கிங் விலாக் மூலம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பராக டெய்லி ரொட்டீன் போட்டு காமிக்கலாம்.